விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேசிகாபுரத்தில் பக்கத்து வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக மூதாட்டி ஒருவர் காயமின்றி தப்பினார். கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக நள்ளிரவில் சீதை என்ற மூதாட்டி வீட்டின் பக்கச்சுவர் இடிந்து வெளிப்புறமாக விழுந்தது. அப்போது வீட்டின் மறுபுறத்தில் மூதாட்டி தூங்கிக் கொண்டிருந்ததால் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினார். வாழ்வாதாரம் இன்றி இருக்கும் தனக்கு ஸ்டாலின் மாடல் அரசு தனது வீட்டை சீரமைத்து தர வேண்டும் என மூதாட்டி வலியுறுத்தினார். விழுப்புரத்தில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்குவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பழைய பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீர் காரணமாக பேருந்துகள் நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் வெளியூர் செல்லும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். எப்போது மழை பெய்தாலும் இத்தகைய அவலம் தொடர்வதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். 6 மாத காலமாக அந்த குப்பை நடு ரோட்டில் இருக்குதுங்க. பாண்டி ரோட்டில் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. வந்து பார்க்குறாங்க போயிடுறாங்க, வந்து பார்க்குறாங்க போயிடுறாங்க. எங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் நாங்கள் படாத பாடுபடுறாங்க. இந்த நடு ரோட்டில் வந்து பாருங்கள், வாய்க்கால் வந்து பாருங்கள், பாதாள சாக்கடை தண்ணி பொங்கி வழியுதுங்க. எல்லாருமே வந்து பாருங்கள், வந்து அத்தனை பேரும் வந்து கண்ணால் பாருங்கள், அவ்வளோ பொங்கி வழியுதுங்க. திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் வளாகத்தில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி பக்தர்கள் கோவிலுக்குள் செல்ல கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மழைக்காலங்களில் கோவில் வளாக சன்னதி தெருவில் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீருடன் மழைநீரும் சேர்ந்து தேங்கி நிற்பது வாடிக்கையாகியுள்ளது. கழிவு நீரை மிதித்தபடி கோவிலுக்குள் செல்லும் நிலை நிலவுவதாகவும் இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் கண்டும் காணாமலும் இருப்பதாக பக்தர்கள் விமர்சித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் தொடர் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மேலும் விட்டு பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்வதால் கடந்த 4.5 வருடங்களாக மழைக்காலங்களில் தாங்கள் கடும் துயரத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மணத்தட்டை, ராஜேந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெய்த மழையால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளிலேயே முடங்கினர். இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவிய போதும் சில இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வைகை அணை 69 அடி வரை எட்டியது. இதனால் அணையில் இருந்து வினாடிக்கு 3600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வைகை அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் மதுரை வந்தடைந்ததால் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தொடர் விடுமுறை முடிந்து நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். உதகையில் இருந்து கோவை, சென்னை, சேலம், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்ல பயணிகள் காலை முதலே உதகை மத்திய பேருந்து நிலையம் குவிய தொடங்கினர். ஆனால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு போதிய அளவில் பேருந்துகளை இயக்காததால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேத்துப்பாறை கிராமத்தில் உள்ள 5 வீடு அருவியில் குளிக்கச் சென்று மாயமான மருத்துவக் கல்லூரி மாணவனின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. பொள்ளாச்சியில் இருந்து 11 நண்பர்கள் கடந்த சனிக்கிழமை அருவிக்கு குளிக்க வந்ததில் மாணவர் நந்தகுமார் நீரில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து உள்ளூர் மக்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் மாணவனை தேடியதில் அருவி பகுதி பாறையின் நடுவே இருந்து நந்தகுமாரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. நாகப்பட்டினம் பேருந்து நிலைய கழிவறையில் இருந்து மனித கழிவுகள் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தீபாவளி பண்டிகையை கொண்டாட வந்திருந்த மக்கள் ஊர் திரும்ப புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்த நிலையில் ஒருபுறம் மழை, மறுபுறம் துர்நாற்றம், மற்றொரு புறம் குளம் போல் தேங்கிய தண்ணீர் என நாலா பக்கமும் கடும் அவதியடைந்தனர். இதனிடையே பேருந்து நிலைய சுகாதார சீர்கேடு குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என உள்ளூர் மக்கள் சாடினர்.
கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் சாலையோரம் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள சாலையோரங்களில் சட்டவிரோதமாக ஆடு மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டு வருகிறது. தற்போது பெய்து வரும் மழையால் நோய் அபாயம் எழுந்துள்ள நிலையில் பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு சென்று மீண்டும் சென்னை வரும் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி இலவசமாக திறந்துவிடப்பட்டது. மேலும் சேலத்தில் இருந்து சென்னை வரும் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இளவனசூர் கோட்டை வழியாக திருவண்ணாமலை சென்று சென்னை செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு இதுபோன்று மேலும் பல சுங்கச்சாவடிகளை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இலவசமாக திறந்துவிட வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் இல்லாமல் அருவி வெறிச்சோடி காணப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டை சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் சோலாபுரி மாரியம்மன் கோவிலில் கேதார கௌரி நோன்பை முன்னிட்டு பலகாரங்களை படையிடும் நிகழ்வு நடைபெற்றது. தட்டுகளில் பழங்கள், அதிரசம், முறுக்கு உள்ளிட்டவைகளை அம்மனுக்கு படையிலிட்டு பெருந்திரளான பெண்கள் தங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெற வேண்டுமென மனமுருகி வழிபாடு செய்தனர்.